அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அதானி குழுமம் குறித்து ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ஆய்வு அறிக்கை இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பங்கு வில்லைகளை கையாளுதலில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதன் விளைவாக அதானி குழுமத்தின் பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தன. எனினும் அதனை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் மிகப்பெரிய விஷயம் வரப்போவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த பதிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதானி குழும ஊழல் குறித்து மேலும் ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு ஆணையமான செபியின் தலைவர் மாதவி பூரி புச் தனது கணவருடன் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தங்கள் எக்ஸ் வலைதள கணக்கை செபி லாக் செய்து வைத்துள்ளது. இதற்கிடையே ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என செபி தலைவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு ஆணையமான செபியின் தலைவர் மாதவி பூரி புச் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அந்த அறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தங்களின் நிதி சார்ந்த விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் உள்ளதாகவும் தங்கள் வாழ்க்கையும் நிதியும் ஒரு திறந்த புத்தகம் என்றும் விளக்கமளித்துள்ளார். தங்களின் முதலீடுகள் பற்றிய அனைத்து தகவல்களும் பல ஆண்டுகளாக செபிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் செபிக்கு வரும் முன் குடிமக்களாக இருந்த காலகட்டம் உள்பட அனைத்து காலத்திலும் மேற்கொண்ட நிதி முதலீடுகள் குறித்த விவரங்களை வெளியிட தயாராக உள்ளதாகவும் செபி தலைவர் மாதவி பூரி புச் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் இது தொடர்பாக விரிவான விளக்க அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் செபி தலைவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு அதானி குழுமம் குறித்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் செபி விசாரணை நடத்தி வருகிறது. இதில் பெரிதாக நடவடிக்கை எதுவும் எடுக்காத நிலையில் விளக்கம் கேட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு செபி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் விளக்கமளித்துள்ளது. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அதானி குழுமம் உண்மையையும் சட்டத்தையும் அலட்சியப்படுத்தும் நோக்கில் தனிப்பட்ட லாபத்திற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, உள்நோக்கம் கொண்டவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் தெரிவித்திருக்கிறது. அதானி குழுமம் தொடர்பான ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுக்கிறோம் என்றும் ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளில் அடிப்படை ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என கூறியுள்ள அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அதில் தொடர்பு உடையவர்களுக்கும் அதானி குழுமத்திற்கும் எந்த வணிக உறவுகளும் இல்லை என்று விளக்கமளித்திருக்கிறது. அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கட்டுரை வெளியிட்ட நிலையில் அதானி குழுமம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. 5 கோடி சாமானிய மக்களின் சேமிப்புக்காக செபி தலைவர் மாதவி பூரி புச் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அக்கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி அளித்த பேட்டியை காணலாம். எக்ஸிட் போல் இதுல விசாரணை செய்யல, அதானி விஷயத்துல விசாரணை செய்யல. இந்த சூழ்நிலையில அப்ப நேற்று அவங்க சொல்றது ஒரு சந்தேகம் ஏற்படுத்தும் அல்வா. இது ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அதாவது இப்போ ஒரு பங்கு சந்தை அப்படின்னா நம்ம நாட்டின் ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம நாட்டின் பொருளாதாரம் ரொம்ப பலமா வளரணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாமே விரும்புறோம். அதற்கு அடிப்படை பங்கு சந்தை. பங்கு சந்தையில இப்ப யாரு போய் முதலீடு செய்யறாங்க? கிட்டத்தட்ட 5 கோடி சாமானிய மக்கள் அவங்க சேமிப்பை பங்கு சந்தையில் போய் முதலீடு செய்யறாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணுமா வேணாமா? பாதுகாக்கணும். அது யாரு பாதுகாப்பாங்க? செபியோட சேர் யாரு? மாதவி புஷ். குற்றச்சாட்டு யார் மேல? அவங்க மேலதான்.
பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலகளவில் சதி நடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களை காணலாம். நாமளும் புலி வருதுன்னு 3 மாசமா திரும்பி பார்த்தோம். ஹிண்டன்பர்க்ல சொல்லிட்டோம், அதானி புலி வருதா, அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம். ஒரு கழுத புலியை கூட காணோம். ஆனா இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு. அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அரசுங்கிறது என்னங்க, நான் பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் எடுக்க முடியாது, ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது, ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் என்னுடைய, நானும் MBA ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில். வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க. எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன். இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை உறுதிப்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை, உரையாடலை பெரிய அளவிலே முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.